விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ariza shirts and trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். அதை எடுத்துட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் அன்பை மட்டுமே செலுத்துவோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து வெறுப்பு எங்கே பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் அன்பை மட்டும் செலுத்துவோம், உதவிகளை செய்வோம். ஐ திங்க் அப்படி பண்ணாலே நம்ம வந்து உலகம் இன்னும் ஒரு அழகான உலகமாக மாறும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்குறதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு அந்த கேப் விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். நமக்கு ரத்தம் சுரந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, உழைங்க, அதே சமயத்தில் சந்தோஷமாக இருங்க. ஐ திங்க் எவ்ரிதிங் வில் பி ஓகே அந்த டைம். ஸோ எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 minutes எவ்ரிடே உங்கள் உடம்புக்காக நீங்கள் டைமை செலவு பண்ணுங்கள். அது வந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஒரு வேறு மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக அயப்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இந்த இளைஞர்கள் வந்து மக்கள் நல பணியை வந்து நல்லா சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் எல்லாருக்கும் எக்மோர் தாய்சை மருத்துவமனைக்கு இரத்த தானம் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது எமர்ஜென்சின்னு ரத்தம் தேவைப்படுறவங்க எங்களோட குழுக்கு அணுகுவாங்க. அப்போ இந்த இளைஞர் சங்கத்தோட தலைவர் பூபால் வந்து அவங்களுக்கும் நாங்கள் இரத்த தானத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஊட்டியிலேருந்து சென்னைக்கு வந்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பெஷல் குரூப்பு ரத்தம் தேவைங்கிறப்பவும் நம்ம இதுலேருந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இரத்த தானங்கிறது வந்து ஒருத்தரை யார் என்னன்னு முகம் பார்த்து கொடுக்கறது கிடையாது, உயிர் காக்கிறதுக்காக பண்ணுறது. அந்த மனப்பான்மை வந்து இளைஞர்கள் மனசில் வர்றதுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து இவங்க அவர் வழியில் நடக்கிறதுனால மக்களுக்கு சேவை செய்யணும்னு கரெக்டாக செஞ்சுட்ருக்கோம். இந்த கொரோனா காலத்தில் வந்து தொடர்ச்சியாக 45 நாள் வெளிமாநிலத்திலேருந்து வந்த வெளிமாநிலத்தவர்கள் இங்கே யாரும் உறவினர் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. 45 நாள் கண்டினியூவாக நம்ம இளைஞர்கள் அவங்களுக்கு உணவு வழங்கிட்டு இருந்தாங்க. இதனால் பல இளைஞர்களுக்கு கொரோனாவே வந்தது, எனக்குமே வந்து இந்த பொது சேவை செய்கிறப்ப அது மாதிரிலாம் வரும். தான் உயிரை வந்து துச்சமாக மதித்து செய்கிறது தான் பொது சேவை. அந்த பொது சேவையை இந்த இளைஞர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவோட 11வது ஜனாதிபதியாக ஐயா இருந்தார். எங்களோட விழா இது 11வது ஆண்டு விழா இன்றைக்கி நடக்கிற விழா. இதுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் அருண் விஜய் அவர்களை கூப்பிட்டோம். எங்கள் இளைஞர்கள் செய்த அணுகுமுறையை பார்த்து அவரே இம்ப்ரெஸ் ஆகி அவரே இரத்த தான முகாம் இன்றைக்கி பண்ணிட்டு போயிருக்காரு. இதுபோல் வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கோம். நடிகர் லாரன்ஸ் கூப்பிட்ருக்கோம், நிறைய பேர் வந்து கலெக்டர்ஸ் கூப்பிட்ருக்கோம், எஸ்பி கூப்பிட்ருக்கோம், சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்ருக்கோம். இந்தமாரி நிறைய பேர்களை கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய கௌரவ தலைவர்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து இளைஞர்களுக்கு ஆதரவு தராங்க. அந்த விஷயத்தில் நம்ம பகுதியோட மக்கள் சேவகர் துரை வீரமணி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இளைஞர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களோட பயிற்சி பற்றியில் பழகின இளைஞர்கள் சிறப்பான முறையில் எந்த ஒரு கெட்ட பழக்கமோ எங்கள் இளைஞர் மேலே ஒரு சின்ன கேஸோ இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் செயல்படுறாங்க. பொது சேவைன்னு வரப்போ பல இடையூறுகள் இன்னல்கள்லாம் வரும். அதெல்லாம் இவங்க துச்சமாக மதிச்சுட்டு, ஏன்னா அவர் ஜனாதிபதி ஐயா அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் தான் பண்ணுவார். கனவு காணுங்கள் அப்படின்பார். இந்த பகுதியில் சேவை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட சேவையும் அதில் சிறப்பாக இருக்குது. இவங்களோட இலக்கும் நல்ல தொலைநோக்கு பார்வையில் செஞ்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அரிதிலும் அரிது. இந்த இளைஞர்கள் 11 வருஷம் இடைவிடாமல் செய்கிறங்கிறது வந்து அதுவும் ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கக்கூடிய செயல் தான். நம்ம வந்து அவங்கள மனதார பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு செயல் செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்னமும் இருக்கிறாங்க.
அதுமாதிரி மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் இறங்கி வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. இங்கே இருக்கிற மக்களோட இணைஞ்சு அவங்களுக்காகவும் செயலாற்றிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அப்துல் கலாம் ஐயா மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான், அவருடைய செயல்பாடு தான். அதேமாதிரி இங்கே எல்லா இளைஞர்களும் மேக்ஸிமம் படித்த பசங்க தான். அதனால் நல்ல ஒரு பகுத்தறிவோடும் நல்ல சிந்தனையோடும் இதுதான் இனம் மதம் ஜாதி அனைத்தையும் கடந்து இந்த அயப்பாக்கத்தில் ஒத்துமையாக வாழ்கிறதுங்கிறது அயப்பாக்கத்துக்கே தனி சிறப்பு. அதாவது இன்றைய இளைஞர்கள் டிவி மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற காலத்தில் இந்த ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு இரத்த தானம் மற்றும் மரம் நடும் விழா, மரம் நட்டு நம்ம இயற்கையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எப்படி உருவாச்சு? சங்கத்தின் தலைவர் ஒரு சில வார்த்தைகள். பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் 94 பிறந்தநாள் முன்னிட்டு இன்று நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் மரக்கன்று நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் அருண் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து இரத்த தானம் வழங்கி விழாவை சிறப்பித்தார். மற்றும் எங்களுடைய கௌரவ தலைவர்கள் எம் ஜெய்சங்கர் அவர்கள், அண்ணன் அவர்கள், டி செல்வம் அண்ணன் அவர்கள், முத்துக்குமார் அண்ணன் இவர்கள் அனைவரும் எங்களுடன் இந்த விழா நடைபெற சிறப்பாக எங்களோட சிறப்பாக காவல் ஆய்வாளர் இவர் பேர் பி மதன் அவர்களும் இந்த விழாவுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்தார் என்பதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு பொன் முத்துக்குமார் அவர்கள் இந்த விழாவினை பற்றி சில வார்த்தைகள் கூறுவார். பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 94 பிறந்தநாளை முன்னிட்டு அயப்பாக்கம் இளைஞர் நற்பணி மன்ற சார்பாக நடைபெறும் விழாவில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு உரையாடிய நடிகர் அருண் விஜய் அவர்கள் இங்கு யதார்த்தமான முறையில் விழாவை சிறப்பிக்க வந்தார்கள். இங்கு இளைஞர்களுடைய எழுச்சியை பார்த்து அவரும் சேர்ந்து ரத்தனம் கொடுத்து எங்களுடைய விழாவிற்கு மேற்கொண்டும் பெருமிதப்படுத்தி கொண்டார். இந்த விழாவை பொறுத்தளவு இளைஞர்கள் நட்பின்பு தலைவராக இருக்கிற தம்பி பூபாலன் அவர்கள் இளைஞர்கள் ஒற்றுமையை காப்பாற்றி அதை ரொம்ப பொறுமையாகவும் எந்தவித கருத்து வேறுபாடின்றி அனைவரிடம் கொண்டு சென்று இந்த இளைஞர்கள் மட்டும் 11 வருடங்கள் வளர்ந்து மேற்கொண்டும் இந்த இளைஞர்கள் அணி சமுதாய பணிகளிலும் பொது பணிகளிலும் ஈடுபடும் அளவுக்கு வளர்ந்திருப்பது அதோட பூபாலன் அவர்களுடைய பெருமையை காட்டுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ariza Shirts and Trousers. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.